ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிசாய் டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எச்சம். அது வந்து எங்கே இருக்குன்னா 8th தமிழ் இயல் 3ல் இருக்குது. எச்சம் வந்து 2 வகைப்படும். என்னென்ன? பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சமும் 2 வகைப்படும். அது என்னென்ன? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையெச்சமும் 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இப்போ பாருங்கள், எச்சம்னா என்ன? அதோட டெஃபினேஷன் என்ன? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். படித்தான், படித்த, படித்து. இதில் படித்தான், இதில் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. படித்தான் என்ற படித்தான் என்ன? ஒரு வினை வந்து முற்று பெற்றுச்சு, அதனால் இது வந்து வினை முற்று. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். படித்த, படித்து. இதில் வந்து சொல் முற்று பெறவில்லை, எனவே இது பெயரெச்சம் வினையெச்சம் எனப்படும். இப்போ பாருங்கள், படித்த மாணவன். படித்ததுக்கப்புறம் ஒரு பெயரெச்சம் வந்தால் அது வந்து பெயரெச்சம். படித்து முடித்தான். ஒரு வினை முற்று பெறும். படித்ததுக்கப்புறம் ஒரு வினை நடந்து முற்று பெற்றுச்சுன்னா அது வந்து வினையெச்சம். பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் எங்கெங்கே வரும்? 3 காலத்தும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு 3 காலத்துலேயுமே வரும். அதுதான் பெயரெச்சம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். அடுத்தது பாருங்கள், தெரிநிலை பெயரெச்சம். எடுத்துக்காட்டு, எழுதிய கடிதம். எழுதிய கடிதம் செயலியும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். எழுதிய கடிதம் இப்போ வந்து அது வந்து காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது, அந்த செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுறதுனால அது வந்து தெரிநிலை பெயரெச்சம். அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன? சிறிய கடிதம். பண்பினை மட்டும்தான் காட்டுது, செயலையும் காலத்தையும் காட்டல. சிறிய கடிதம் அப்படின்றது. அதனால் இது வந்து குறிப்பு பெயரெச்சம். எக்ஸாம் பார்த்துங்க, தெரிநிலை பெயரெச்சமும் குறிப்பு பெயரெச்சமுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. தெரிநிலை பெயரெச்சம்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு பெயரெச்சம்னா பண்பினை மட்டும்தான் காட்டும். வினையெச்சம். படித்து அதுக்கு பின்னாடி படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தார் அப்படின்ற ஒரு வினையெல்லாம் வந்து முற்று பெற்றிருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு சொல் முழுமை பெறும். அதனால் அது வந்து படித்ததுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அது வந்து வினையெச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான். இதில் பாருங்கள், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். இது வந்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது, ஆனால் பண்பெல்லாம் வரல. இதில் குறிப்பில் மட்டும்தான் பண்பு வரும். தெரிநிலையில் செயலும் காலமும் வெளிப்படையாக வரும். அதனால் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். குறிப்பு வினையெச்சம். எடுத்துக்காட்டு, மெல்ல வந்தான். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். இப்போ பாருங்கள், காலத்தை வெளிப்படையாக காட்டல, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமான்றதை காட்டல. மெல்ல அப்படின்ற பண்பினை மட்டும்தான் காட்டுறதுனால இது வந்து குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அதே தான் தெரிநிலை பெயரெச்சம் பார்த்தோம் பார்த்தீங்களா? குறிப்பு பெயரெச்சம் அதே தான். தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முற்றெச்சம். வள்ளி படித்தனள். இது வந்து ஒரு வினைமுற்று. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். அப்புறம் 2 வினை கொண்டு முடியுது. இது வந்து முற்றெச்சம். இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். படித்தனள் மகிழ்ந்தாள் இந்த மாதிரி வந்து அது வந்து முற்றெச்சம். வெறும் வள்ளி படித்தனள் அப்படின்னா அது வந்து வினைமுற்று. கொஷின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். இதில் பெயரெச்சம் எது? பார்த்த மாணவன் அப்படின்னா அதுதான் வந்து வரும். அதனால் வந்து இது வந்து பெயரெச்சம். இதெல்லாம் பாருங்கள், படித்த முடித்தான், எழுதி முடித்தான், வந்து முடிந்தான் அப்படின்னு வரும். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெயரெச்சம் வினையெச்சம். பெயரெச்சம்னா ஆ வரும், வினையெச்சம்னா ஊ வரும், லாஸ்ட்டு முடியுது. படித்து
படித்து வினையெச்சம், எழுதி வினையெச்சம், ஊ வரும், வந்து வினையெச்சம், பார்த்த ஆ வருதா, அப்போ இது வந்து பெயரெச்சம். நெக்ஸ்ட் பாருங்கள், குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது, காலத்தை தான் வெளிப்படையாக காட்டாது. பொறுத்துக, நடந்து, பேசிய, எடுத்தனன், உண்டான், பெரிய, நடந்து முடித்தான் அப்படின்னு வருமா, அப்போ அது வந்து வினையெச்சம். பேசிய மாணவன், பேசிய ஆசிரியர் அப்படின்னு வருமா, அதனால் அது வந்து பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான், முற்றெச்சம், 2 வினை வந்திருக்கா, எடுத்தனன் உண்டான், முற்றெச்சம். பெரிய என்ன, பெரிய சிறிய அப்படின்னு பண்பினை மட்டும் உணர்ந்தால் அது வந்து குறிப்பு பெயரெச்சம். இப்போ பெரிய பள்ளி, பெரிய மாணவன், பெரிய ஆசிரியர் அப்படின்னு ஒரு வந்து பெயர் சொல் வரும், அதனால் இது வந்து குறிப்பு பெயரெச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. நோட்ஸ் எழுதி வச்சு படித்தாதான் என்றைக்குமே நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.